ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 31/12/2024 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:29. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:03 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:12 வரை மூலம், பின்பு பூராடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:03 வரை நாகவும், பின்பு மாலை 3:42 வரை கிறிஸ்துக்கினம், பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 1:12 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக. இன்றைய ராசி பலனில் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுற்று ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும்போது உங்களுக்கு வருவதற்கான, அவங்க பங்கு வர்றதுக்கான ஒரு சாதகம் ஏற்படும்போது உங்களுக்கு உங்களுடைய வரவுகளால் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு அதிக வருமானம் இருந்தால் கொஞ்சம் அதை நீங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்வதால் உங்களுடைய கையிருப்பு அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு கடுமையான பணியில் கூட மிக எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் அனுபவம், அந்த திறமையாக பெற்றவங்க. நீங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. குடும்பத்தையும் கொஞ்சம் கலகலப்பான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதேமாதிரி முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு முயற்சி போனால் அதை முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. தந்தைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். ரிஷபராசி பார்த்தவங்களுக்கு என்று மனதில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. தோணுன்னா மறைஞ்சிட போகுது. வியாபாரத்தை கொஞ்சம் போராட்டங்கள்லாம் அதிகரிக்கும். கொஞ்சம் சிறு போராட்டங்கள் வந்து வியாபாரத்தை நீங்கள் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ண முடியும். வியாபாரத்தை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். சிந்தனை போக்கிலும் கவனம் பாருங்கள். என்ன என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் சிந்தனையும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மற்றவருடைய ஆசை வார்த்தையெல்லாம் நம்பாதீங்க. நம்பி தேவையெல்லாம் ஏமாறாதீங்க, தேவையெல்லாம் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுப்பதை நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்க பேச்சு கேட்டு முடிவெடுக்காதீங்க. இடத்தில் என்ன இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த உங்களுடைய சில முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இந்த சந்தேக உணவுகளால் கொஞ்சம் மகிழ்ச்சியின்மை ஏற்படும். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாரையும் சந்தேகப்பட்டுனா வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் அந்த சந்தேகப்பட நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுல நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளை கொண்டுட்டு போகலாம். நீங்கள் பார்த்துங்க. உடைய உயர் அதிகாரிட்ட கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செயல்படுங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் தள்ளி இருப்பதே உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். மிதுனராசி பார்த்தவர்கள் என்று அந்த போட்டித் தேர்வை எழுதிவிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு.
வியாபாரத்தை ஒரு புதிய அணுகுமுறையால் நல்லா லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஆனால் வியாபாரத்தை ஒரு ஒரு வியாபார சூட்சுமங்கள் அந்த வியாபார நுட்பங்களை அறிந்து கொண்டு செய்கின்ற காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கணவன் மனைவியை கொஞ்சம் அந்யோன்யம் நெருக்கங்கள் அதிகக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய சகோதரர்கள் வகையில் ஒரு ஒற்றுமை மேம்பட போது உங்களுக்கு. கடினமான செயல்களை கூட எளிதாக நீங்கள் முடிக்க போகிறீங்க. மறுபடியும் இந்த தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நண்பருடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. மறுபடியும் ஒரு புகழ் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிகப்பு நிறம். கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை என்னவோ தேவை நிறைவேற்றி கொள்ள போகிறீங்க. நீங்கள் என்ன குடும்ப தேவை அதை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய நபராக போகிறீங்க. அரசு சார்ந்த பணிகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. சுபகாரியம் தொடர்பான சில பேச்சுக்கு வார்த்தைகள்லாம் கைவிடக்கூடிய சுபமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. வியாபார நிமித்தமான உங்களுடைய முதலீடு அதிகரிக்க போகுது. உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் முதலீடு அதிகம் போட போகிறீங்க. அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாது. முதலீடை போடுங்க. அதுக்கான பலனை நீங்கள் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். கணவன் மனைவிடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எது பேசினீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் நாள் அமைப்போது உங்களுக்கு. மனசு என்ன நினைச்சிங்களோ நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமாக அமைகிறது. மற்றபடி ஒரு அன்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். சிம்மராசினி பார்த்தவங்களுக்கு என்று ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்து நீங்கள் செயல்பட போகிறீங்க. இந்த நாளில் இந்த வாரத்தை இந்த மாதம் இதை செய்யணுன்ற ஒரு இலக்கை செய்கிறதால அதை நோக்கி நீங்கள் உங்களை பயணம் செய்தால் உங்களுக்கு மற்ற விஷயத்தில் கவனம் எதுவும் போகாதனால இந்த இலக்கை நீங்கள் நெருங்குவதற்கு முடிவு பண்ணிட்டு அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் ரொம்ப சீவியராக எடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய சகோதரவில் நல்ல ஒரு ஆதரவு ஏற்பட போகுது உங்களுக்கு. கலை சார்ந்த பணியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் ஏற்பட காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. நீண்ட நாள் நம்முடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகுது. மற்றபடி இந்த புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைலாம் கிடைக்க போகுது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா கூடிய எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் போது அதை பற்றி சில நண்பர்களிடமோ சில துறை சார்ந்தவங்கள்டே கொஞ்சம் ஆலோசனை பெறக்கூடியவைகளையும் ஏற்பட போகுது. சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பணி செய்யக்கூடிய உங்கள் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்ட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் வேண்டாம். மற்றவரை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை கூறாதீங்க. உங்கள் பணியை யார்த்த நம்பி ஒப்படைக்காது. உங்கள் பணியை நீங்கள் இருந்து அதை முடிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் அதே போல் உங்களுடைய தேவையற்ற பயணங்களெல்லாம் கொஞ்சம் குறைங்க. தேவையற்ற செலவுகள்லாம் குறைங்க. அது குறைச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் கையிருப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கினீங்க. அதே மாதிரி இந்த உயர்கல்வி சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு. அடுத்து மேல்படிப்பு என்ன படிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் எங்கே படிக்கலான்ற எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இப்பயே அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி செலவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இந்த பொருளாதார சிக்கல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. சமூக பணி நல்ல ஒரு சூழ்நிலையை அறிந்து நீங்கள் செயல்பட போகிறீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி இந்த வரவுகள் குறித்த சிந்தனைகள் நம்ம வருமானம் கம்மியாக அந்த வருமானத்தை பெருக்குவதற்கான சில எண்ணங்கள் சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது உங்களுக்கு. எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது குழந்தைகள் சார்ந்து உங்களுடைய உறவினர்களை சார்ந்து உங்கள் வீட்டிலே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் சுப நிகழ்ச்சிக்கான சில விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகுது உங்களுக்கு. வேலையாட்களாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தை நல்ல ஒரு லாபத்தையும் மேலுமே நீங்கள் கண்டிப்பாக அடைய போகிறீங்க. நீங்கள் மற்றபடி இந்த பணி நிமித்தமான கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் ஆதரவு கிடையாது. நீங்கள் ஒரு பணி சார்ந்த சில விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. மற்றவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி உறுதி மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் நினைத்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நபர். நீங்கள் யாரும் எதிர்பார்க்காம ஒரு அணுகுமுறை, யாரும் அது மாதிரி ஒரு புதுமையான அணுகுமுறையில் சில விஷயங்கள் நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நபராக போகிறீங்க. உடன் பிறந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு. இந்த விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு. மற்றவருடைய தேவை என்னவோ தேவைகளாக நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய வேலையாட்கள் யார் எப்படின்னு கொஞ்சம் புரிந்து கொண்டு அவங்கள வேலை வாங்கினதால நல்ல ஒரு பணி சார்ந்த விஷயம் நல்ல மேம்பாடு கிடைக்க போது உங்களுக்கு. சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய புற விஷயத்தில் கலந்து கொள்ள போகிறீங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்தால் முடியாத சில பணிகள்லாம் மீண்டும்
அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்குன்று இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்பட போகுது உங்களுக்கு. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துக்கினீங்க. அதே மாதிரி ஃபேஸ்லேயும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷஸ், நல்லா ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பேச்சு வார்த்தை மூலமாகவே உங்களுக்கு சாதகமான சூழலை அமைச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தை திறமையாலே நீங்கள் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. வியாபாரத்தை உங்களுக்கு வரவுகள்லாம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைது. வியாபாரத்தில் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு ஒத்துழைப்பான சூழல் அமைகிறதால பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. மனதளவில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாகும். நம்மளால் இதை முடிக்கும் செய்யலான்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் அமைது உங்களுக்கு. மற்றபடி ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். தனுசு ராசியில் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கொடுப்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நீங்கள் உடல் தோட்டத்தினால ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் உத்தியோக பணியில் உள்ளவங்களால் ஒரு புதுமையான சூழல் அமையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. அதேமாதிரி உடன் பிறந்தவர்களாம் யார் எப்படின்னு ஒரு புரிஞ்சிக்க போகிறீங்க. உடனுக்கு நண்பர்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. இந்த நேர்மறையான சிந்தனையோடு செயல்படுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். நம்மளால் முடிவு பார்த்தோம் நேர்மையை நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு. உங்களுடைய வேலையாட்களிடத்துல கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? மற்றபடி ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மகர ராசி பார்த்தவர்கள் என்று எந்த நீங்கள் ஒரு பணி செஞ்சாலும் அந்த பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேர்லெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் செய்யாதீங்க. அத்தோட பொறுப்பை பிடிக்காதீங்க. அந்த செய்கின்ற பணியில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து செஞ்சால் அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துங்க. குழந்தைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் எதனாவது பிடிக்காது குழந்தைங்க என்ன தேவை, என்ன படிக்கணும், என்ன தேவைன்னு கொஞ்சம் அவங்க கூட பேசி அவங்க வழியில் கொஞ்சம் செல்வது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா குழந்தைங்க உங்களுடைய பேச்சு கேட்குற அளவுக்கு வருவாங்க. உங்களுக்கு பார்த்துங்க. இந்த விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கையாளும் போது, எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. திடீர் பயணங்களால் ஒரு நல்ல திருப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் குடும்ப விஷயங்களை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணுறது தயவுசெய்து நீங்கள் தவிர்த்துருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ நம்பிக்கைனாலும் தனிப்பட்ட குடும்ப விஷயம் யார்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணாதீங்க. உபரி வருமானம் கொடுத்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. ஒரு பார்ட் டைம் ஒர்க் எதாவது பண்ணலாமான்னு ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படைய காலகட்டம் அமைது. அந்த அடிஷ்னல் ஒரு வருமானத்துக்காக யோசித்து செய்யுங்க. நீங்கள் இந்த நீண்ட நேரம் கண் விழித்திருப்பதை குறைச்சிங்க. இரவில் வந்து கண் விழித்து வாகனம் ஓட்டுவது, இரவில் வந்து பயணங்கள் செய்வது, டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது போல கொஞ்சம் இரவின கண் விழிப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். வியாபார முதலீடுகளாக மேம்பட போகுது. உங்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது பணம் போனோன்னா முதலீடு செய்யுங்க. அதால் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு. மற்றபடி இந்த மறதி சம்பந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசி பார்த்தவங்க உடைய வியாபார பணி நல்லா லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒன்றில் சனி பகவான் இருக்கார். அதனால் சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் ஒரு சில உங்களை விட்டு போக போகிறாரு. அதனால் உங்களுக்கு நல்லதாக செய்யக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதனால் லாபத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு. அரசியல்வாதிகள் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு செயல்லையும் ஒரு பேச்சிலையும் உங்களுடைய அனுபவத்தை வந்து தெரியக்கூடிய வந்து பேச்சு இருக்கும். அந்த அனுபவத்தை மற்ற உணரக்கூடிய உங்களுடைய பேச்சு இருக்கக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு. மனது கொஞ்சம் ஒரு கவலையாக ஒரு சில செயல்பாடெலாம் கொஞ்சம் கவலைகள்லாம் குறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றபடி இந்த கணினி தொடர்பான துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் என்னுடைய காலகட்டம் அமைது உங்களுக்கு. சேமிப்பு குறித்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. இந்த தாய் வழி சொத்துக்கள் தொடர்பான சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்படாதீங்க. தாய் வழியாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வரும். அதனால் நீங்களே அந்த முடிவு எடுத்து தேவையில்ல பிரச்சனைலாம் கலப்பாமல் வந்தாலே அது பொறுமையாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு சேரக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. பணிகளில் கொஞ்சம் என்ன எதிர்பார்த்தோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறப்போகுது. இது செய்யணும் நினச்சா அது வந்து நிறைவேறப்போகுது உங்களுக்கு. மற்றவங்களும் உங்கள் மூலியம் அது செயல் நிறைவேறக்கூடிய நாளாக அமைது. மற்றபடி போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மீனராசி நம்மளுக்கு பார்த்தவங்களுக்குன்று இந்த அரசு துறை பணியில் கொஞ்சம் சாதகமாக சூழ்நிலை ஏற்படுதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மஸ்டி 1 வராரு, பார்த்துங்க. உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் அனுபவம்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு மகளுடைய சுபகாரியம் தொடர்பான செய்தியும் கிடைக்க போகுது. மகளுக்கு ஏதாவது திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு சக்ஸஸ் ஆக போகுது. திருமணம் ஆன மகளுக்கு குழந்தை பிறப்புக்கான ஒரு கன்சீவ் ஆகி ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகிறாங்க. இல்லை உங்களுடைய குழந்தை பெரிய மனுஷி ஆகலாம். இது மாதிரி நிறைய சுபகாரியம் செய்திகள்லாம் குழந்தைகள் உங்களுடைய பெண் குழந்தைகள் சார்ந்த சுப நிகழ்ச்சி செய்யலாம் உங்களுக்கு கிடைக்க போது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்லா சுப விரயத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் அந்த நாள் உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு இந்த எதிர்காலம் கொஞ்சம் சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய காலகட்டமாக, வருங்காலத்தில் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு மேம்பட போது. உங்களுக்கு வியாபாரத்தை உங்களுடைய பங்குதாரர்கள்லாம் யார் எப்படி அவங்களுடைய ஒத்துழைப்புலாம் கொஞ்சம் சிறப்பாக போகுது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸு உங்களுடைய பார்ட்னர்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதுவே உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக துணை புரிய போகுது. புதிய முயற்சி எது செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புதிய முயற்சி செய்யணும்னா கொஞ்சம் யோசித்து செய்யலாம் வேணாமான்னு கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. உங்களுக்கு சக ஊழியர்களால் கொஞ்சம் ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பணி சூழ்நிலை அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த 2024 ஒரு கடைசி நாள் இந்த டிசம்பர் 31 இருக்கும். நம்ம இந்த வருடம் முழுவதும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கலாம், மனசுக்கு வருத்தமான விஷயம் நடந்துக்கலாம், எல்லாமே கலந்து வந்துட்டு நம்ம வருகின்ற 2025 ஒவ்வொருவருக்கும் ஒரு இனிய நாளாகவும் ஒரு முயற்சிக்கேற்ற ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் நல்ல முன்னேற்ற நாளாக அமையன்னு ஒருவருடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை நான் அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். வணக்கம்.